श्लोकम श्लोका नंबर 11 अवजानन्ति मामूढाः मानुषीं तनुमाश्रितं परं भावमजानन्तः मम भूतमहेश्वरम्. ஸோ போன ஸ்லோகத்தோட ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கிற டாபிக் ஓவர். ஸோ கன்க்ளூட் பண்ணும் பொழுது அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிறதை பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் சாட்சியாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார் இல்லையா. அப்போது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு பகவான் காரணம் கிடையாது. பகவான் அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தலை. அப்போ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது ஆர் நமக்கு ஏதோ ஒரு சுகம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்? நானே தான் அதுக்கு காரணம். இப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை இப்போ நான் அனுபவிக்கிறேன்னா நான் போக்தா இல்லையா. இப்போ நான் போக்தாவாக இருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸாக நான் என்னவா இருந்திருக்கணும்? கர்த்தாவாக நான் இருந்திருக்கணும். அப்போ பாஸ்ட் கர்த்தாவாக நான் இருக்கும் பொழுது ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், பேட் ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போது கரண்ட் போக்தாவாக நான் இருக்கும் பொழுது அந்த பாஸ்ட் பேட் ஆக்ஷனுக்கான பலனை இப்போது அனுபவிக்கிறேன். அதனால் எப்பயுமே பகவானை நாம் ப்ளேம் பண்ணக்கூடாது. எல்லா இதுக்கும் யார் காரணம் அப்படின்னா, நல்லது நடந்தாலும் நான் தான் அதுக்கு காரணம், கெட்டது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம். ஸோ நம்மளுடைய பாப புண்ணியம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு சுக்க துக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது. சரி, அப்போ நான் கஷ்டப்படும் பொழுது இப்போ பகவானை பிரார்த்தனை பண்ணலாமா வேண்டாமா? பகவானை கட்டாயம் பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணினா என் கஷ்டம்லாம் போயிடுமா? அது தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு சொன்னால், இப்போ பிரார்த்தனை பண்ணுறதுனால ஆக்சுவலாக என்ன கிடைக்கும் நமக்குன்னா புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா பகவான் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னாலே உங்களுக்கு புண்ணியம் ஆட் ஆக போகிறது. பகவான் ஞாபகம் வரத்துக்கு புண்ணியம் தேவைப்படுறது. அப்போ எனி திங் ரிலேட்டட் வித் பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக புண்ணியம் அது. பட் ப்ரேயர் பண்ணும் பொழுது புண்ணியம் வரப்போகுது. பட் என் கஷ்டம் போகுமா அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த கஷ்டம் எதனால் இப்போ நம்மளுக்கு ஏற்படுறது? பாப கர்மா தான் அந்த கஷ்டமாக வெளிப்படுறது இல்லையா. அப்போ நான் ஒரு புண்ணிய கர்மமாகிய ப்ரேயரை பண்ணுறேன். இந்த ப்ரேயர் இதை சால்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், இந்த ப்ரேயர் இந்த பாப கர்மாவை விட பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா, அப்படின்னா இந்த புண்ணிய கர்மா பாப கர்மாவை விட பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா கஷ்டம் நீங்கும். அப்போது கஷ்டம் நீங்கலை அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? என்னுடைய பாப கர்மா புண்ணிய கர்மாவை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ கஷ்டம் தீர்ந்துடுத்துன்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? நம்ம பண்ண ப்ரேயர் நம்மளோட பாபத்தோட பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு, அதனால கஷ்டம் தீர்ந்துது. கஷ்டமே தீர மாட்டேங்கிறது, கஷ்டமே இருக்குது அப்படின்னா அவ்வளோ பாபம் நாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய புண்ணியத்தை நாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படி எல்லாம் புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் ஓரளவுக்கு அந்த பாப கர்மாவை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற அந்த மனோதைரியமாவது நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு டாபிக் சேஞ்ச் நடக்கிறது. என்ன அப்படின்னா, சம்சார காரணம் என்ன அப்படிங்கிறதை இங்கே சொல்கிறார். இப்போ சொல்லின்னு இருக்கார் கிருஷ்ணர். சம்சார காரணம் என்ன, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சம்சார காரணம் என்னது? அஜ்ஞானம். எதை பற்றின அஜ்ஞானம்? பரா பிரகிருதி
அஜ்ஞானம் தான் வந்து சம்சாரத்தோட காரணம். ஸோ பரா பிரகிருதி அஜ்ஞானம் ஏவ சம்சாரஸ்ய காரணம். ஸோ பராப்பிரகிருதியுடைய அஜ்ஞானம் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய அந்த ஹையர் நேச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து தேசத்துக்கும் காலத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு பார்த்தோம். டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு அப்பாற்பட்டதாக அது இருக்குது. இப்போ தேச கால அதீத ஸ்வரூபம் நமக்கு தெரியாதது தான் சம்சாரத்திற்கு காரணம். அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வர்றார் கிருஷ்ணர், என்னுடைய அபரா பிரகிருதியை நீ வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதையே பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு சம்சாராலேருந்து விடுதலை கிடைக்காது. நீ எப்போ வந்து என்னுடைய பரா பிரகிருதியை தெரிஞ்சுக்கிறையோ, ஏன்னா அபரா பிரகிருதி எப்படிப்பட்டதாக இருக்குது, இப்போ பரா பிரகிருதி வந்து டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு உட்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னால் அபரா பிரகிருதி டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு உட்பட்டதாக இருக்கும். எது ஒன்று டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு உட்பட்டதாக இருக்கோ அது எப்படி இருக்கும், எப்பயும் அது மாறிண்டே இருக்கும், மாறுதலுக்கு அது உட்பட்டு இருக்கும். அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யதி அப்படின்னு அந்த சேஞ்சஸை எல்லாம் அது அண்டர்கோ பண்ணும். அப்போ நீ அபரா பிரகிருதியை பிடிச்சுட்டே இருந்தேன்னா நீ சம்சாரால் கண்டினியூ ஆவ. அதனால தான் நீங்கள் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எவ்வளோ ரிச்சுவல்ஸ் நாம் பண்ணினாலும் அதெல்லாம் கூட என்ன, பகவானை வர்ஷிப் பண்ணி பண்ணுற யாகங்கள் தான், பூஜை தான், பாராயணம் தான். அதெல்லாம் பண்ணினா கூட நமக்கு எத்தனையோ மேல் லோக்கங்கள்லாம் கிடைச்சாலும் கூட அந்த லோக்கங்கள்லாம் தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்டு இருக்கிறதுனால பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தி நோர்ஜுன, நீ திருப்பியும் வந்து தான் ஆகணும். பிரம்ம நீ வந்து பிரம்மலோகத்துக்கே போனால் கூட, அதாவது எக்ஸ்ட்ராடினரி புண்ணியம்லாம் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போனால் கூட அந்த பிரம்மலோகம் அப்படிங்கிறது வந்து டைம் அண்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கும் அழிவானது இருக்கும். அப்போது ஒரு பர்சன் பகவானுடைய அந்த ஒரிஜினல் நேச்சர் இருக்குல்ல அதை தெரிஞ்சின்றால் மட்டும்தான் சம்சாரத்திலேருந்து அந்த பர்சனுக்கு விடுதலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே நிறையா பேருக்கு தெரியறது இல்லை. அவஜானந்தி அப்படின்னு பார்த்தோம். நிறையா பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரியறதே இல்லை. அதனால் என்ன பண்ணிடுறா, இன்ஃபினிட்டை பிடிச்சிக்காம ஃபைனைட்டை வந்து போய் அதுதான் வந்து நித்தியமாக எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பகவானுடைய அபரா பிரகிருதியை மேலேயே அவளுக்கு ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இந்த சம்சாரா வந்து கண்டினியூ ஆகிறது. ஸோ அதனால் வந்து அவஜானந்தி மா மூடாக மானுஷீம் தனும் ஆஸ்ரிதம். மானுஷீம் தனும் அப்படின்னா பகவான் இங்கே சொல்கிறார் என்னுடைய ஃபிசிக்கல் ஃபார்ம். இப்போ கிருஷ்ணர் எப்படி வந்து அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு மானுஷ ரூபத்தில் தான் அவைலபிளாக இருந்தார் இல்லையா. அந்த மானுஷ ரூபத்தை போய் என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் அப்படின்னு தப்பாக மிஸ்டேக் பண்ணிட்டு ஆஸ்ரிதம் அது மேலே வந்து அவளோட ஃபோக்கஸை வச்சுட்டு அதை டிபெண்ட் பண்ணி இருந்தா அப்படின்னு சொன்னால் எதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லையா. பரம்பாவம் அஜானந்தா, என்னுடைய அந்த பராப்பிரகிருதி எப்படிப்பட்டது, அஜஹா அனந்தஹா. அஜஹானா பிறக்கிறது இல்லை, அனந்தஹா அப்படின்னா லிமிட்லெஸ், அதுக்கு எண்டும் கிடையாது. அஜஹா அப்படின்னு சொன்னோன்னா காஸ்லெஸ் காஸ் பகவான் இல்லையா. எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். ஆனால் பகவானுக்கு காரணம் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா அவருக்கு காஸ்லெஸ் காஸ் அவர். அதனால தான் அஜஹா, அவர் பிறக்கிறது இல்லை. அனந்தஹா லிமிட்லெஸ். மம பூத மகேஸ்வரம், நான் தான் எல்லா பீயிங்ஸுக்கும் நான் தான் வந்து ஈஸ்வரா, நான் தான் கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் தி பீயிங்ஸ். அதை பற்றி யாரும் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் என்னுடைய அபரா பிரகிருத்தியை பற்றி தெரிஞ்சுட்டு அது மேலே டிபெண்டன்ஸ் வச்சுட்டுருக்கிறதுனால சம்சாரா ப்ராப்ளம்லேருந்து ஒரு நாளைக்கும் வெளியில் வர முடியாது.
அப்போ இந்த மாதிரி பகவானுடைய அபரா பிரகிருத்தியை வர்ஷிப் பண்ணுறது அப்போ வந்து தப்பா அப்படின்னு கேட்டால், வர்ஷிப் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அது நமக்கு மோட்சத்தை கொடுக்காது, அவ்வளோதான். அதரம் மதுரம் வதனம் மதுரம் அதெல்லாம் அழகாக நம்ம வந்து பகவானை வர்ணனை பண்ணி எல்லா பாட்டெல்லாம் பாடலாம். ஆனால் உனக்கு சம்சாராலேருந்து அந்த பாட்டு விடுதலை கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது. அப்போ எது விடுதலை கொடுக்கும் சம்சாராலேருந்து அப்படின்னா பரம்பாவகா, அது தெரிஞ்சுட்டாதான், அந்த பராபிரகிருதி ஸ்வரூபம் தெரிஞ்சுட்டாதான் நமக்கு சம்சாராலேருந்து விடுதலை கிடைக்கும். ஸோ அந்த இக்னோரன்ஸ் போனாதான் மோக்ஷம், சம்சாரத்திலிருந்து விடுதலை. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பகவான் வந்து அனந்தகா பகவான் இல்லையா. இப்போ பகவான் எங்கெல்லாம் இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் பூஜை பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த தேவதா, எந்த தேவதாவுக்கு பூஜை பண்ணுறோமோ அந்த தேவதா பேரை சொல்லி ஆவாகயாமி அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம்? இப்போ நீ இங்கே இல்லை, நீ வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்க, ப்ளீஸ் நான் பூஜை பண்ண போகிறேன், அதனால கொஞ்ச நேரம் இந்த இடத்துக்கு நீ வா. இது கரெக்டாக தப்பா? யாருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும். எதுவுமே தெரியாத பர்சனுக்கு இது கரெக்ட், இப்படி தான் நம்ம லைஃப்பை ஆரம்பிக்கணும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வந்து பூஜையை தான் பண்ணிட்டு இருப்பேன், நான் வந்து பகவானுடைய பராப்பிரகிருதி பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அப்போ பூஜையெல்லாம் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன பண்ணுறோன்னா, பகவானை வந்து லிமிட் பண்ணிடுறோம். ஆசனம் சமர்ப்பயாமி, நம்மளால் பகவானுக்கு ஆசனம் கொடுக்க முடியுமா? ஆனால் எவ்வளோ ஒரு சின்ன புத்தி நமக்கு இல்லையா. நம்ம குட்டி வீட்டில் குட்டி ஆசனம் கொடுத்து கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் என்ன, பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன வீடு, அதனால் உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, பிரதிஷ்டாபயாமி, நீ மறுபடியும் எங்கேருந்து வந்தியோ அங்கேயே நீ திருப்பி போயிடு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, என்னால் 24 ஹவர்ஸும் பூஜை பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? பண்ண முடியாது. எனக்கு வேறு வேலைகள்லாம் இருக்கிறதுனால மறுபடியும் எனக்கு எப்போ பூஜை பண்ணணும்னு தோன்றதோ அப்போ நான் வந்து ஆவாகனம் பண்ணுவேன். அப்போ ஆக்சுவலி பகவானை வந்து நாம் டிமீன் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். லிமிட் பண்ணி இங்கே வா அங்கே வா அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனால் பகவானுடைய பராப்பிரகிருதி நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நினச்சி நாம்ளே ஒரு நாள் சிரிச்சுப்போம். இப்படியெல்லாம் நாம் பகவானை வந்து பூஜையெல்லாம் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு எப்போ நம்மளால் வந்து அதை நினச்சி சிரிக்க முடியும்? ஈஸ்வராவுடைய பராப்பிரகிருதி உண்மையாகவே நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி முட்டாள்தனங்கள்லாம் நாம் பண்ணினோம் இல்லையா. ஆனால் அந்த முட்டாள்தனங்கள்லாம் பண்ணினதுனால தான் நம்மளால் வந்து பராப்பிரகிருதி ஸ்வரூபத்தையும் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ மம பூத மகேஸ்வரம், நான் தான் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கேன் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியறது இல்லை. அது தெரிஞ்சிக்காததுனால அவள் சம்சாராலேயே கண்டினியூ ஆகிறா.